ஹாய் வணக்கம். நான் சுபாகா இருக்கிறேன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கரிசன் தோட்டத்துக்கு வந்திருக்கேன். ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் வந்திருக்கேன் எங்களோட வீட்டில் இருந்து. இப்போ நான் உங்களுக்கு கரிசன் பழத்தை காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அந்த கரிசன் பழம் என்று சொல்கிறது. இதை இதில் செய்து வச்சிருக்கிறாங்க. நாங்கள் உள்ளதான் அந்த மர தோட்டம் இருக்கிற தோட்டத்தை தான் காட்டப்போகிறோம். இப்ப இது முன்பக்கம் இந்த வழியால போனாதான் தோட்டம் இருக்குது. தோட்டத்துக்கு போய் காட்டுறோம். நாங்க தோட்டத்துக்குள்ளதான் நிறைய கரிசன் பழங்கள் இருக்கு. நல்லா செய்து. எல்லாரும் சாப்பிட்டு அங்கால பழங்கள் நம்ம அளவுக்கு சாப்பிடலாம், அப்படி சாப்பிடலாம். ஆனா சில பட்டியில கொண்டு வந்திருக்கிய இதைத்தான் கரிசன் சொல்றது. இங்க இந்த இதுல எல்லாம் பறிச்சு வச்சிருக்காங்க, நிறைய இருக்குது. அடுத்தது நாங்க அங்கால வைப்போம். இது என்ன சாமான்? இது அந்த வண்டில் மாய் இருக்குது. இங்கே நல்லா நாங்க ரெயின்ல போமா. ஆட 2 ஆடு இருக்கு, ஆணும் பெண்ணுமா பாப்போம். ஹலோ. இப்ப நாங்க இதெல்லாம் போறோம். இப்ப எங்களை ஏத்தி கொண்டு போறதுக்கு ரெயின் வரும். இதுல வெயிட் பண்ணிட்டு அப்ப ரெயின் வர ரெயின்ல இப்படி போறோம். நான் ஸ்கூலுக்கு போறேன் பேக்கோட அசிண்ட பேக்கோட. எப்படி இருக்கீங்க? லைக் பண்ணணும். ஹலோ லைக் பண்ணுங்க. ஓகே கரிசன் தோட்டத்துக்கு வந்திருக்கேன். இல்ல போன வருஷம் வந்திருக்கேன். வடையெல்லாம் சுட்டு கொண்டு வந்தோம். என்னடா இந்த சீசனை விட்ட இனி வராது. இல்ல வராது, இனி அடுத்த வருஷம். இது 7ஆம் மாசம் தானே, அப்ப எல்லாம் வரையில. ஏன்னா நாங்க வெக்கேஷன் சொல்லுவாங்க. நீங்க போகலையோ வெக்கேஷன்? பக்கத்து வீட்டு ஆட்கள் போறதால யோசிக்கணும் தானே. ஏன் பக்கத்து வீட்டுக்கார உங்களோட வராங்களா? அவனோட பொண்ணு இங்கே சண்டைன்னு சொல்ல தாங்க இல்ல. அப்ப அங்க போயிட்டு அந்த சொல்ல யோசிக்கிறோம். அது பிரச்சனை தாங்கத்தான் வேணும். இது என்ன தான் வேணும். மிச்சத்தை கதைப்போம் வாங்க.
வச்சு வாங்க நடப்போம். நாங்க இந்த பெட்டி கொண்டு வரல தருவாங்களா இடையில திருப்போக்குல? சரி எங்க பிள்ளைல காணி Kijk even uit voor de... Als je niet te lang. Willen jullie allemaal niet voor de uitleg in het Nederlands? Met allemaal Nederlands? Mensen achter ook Nederlands? Nederlands kan? Nederlands of Engels? Engels, Nederlands? Engels. Kan jij Engels doen? Ja? எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்க. நல்ல சிகப்பாவும் நல்ல டார்க் கலராகவும் இருக்குது. இதுல அங்கால இன்னும் நல்லது கிடக்குது. நான் இது ஒரு கொச்சதாம எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஓகே, இப்படியே ஏகத்து கிடக்கு. கீழே எல்லாம் கிடக்கு. சாப்பிடறதுக்கு ஒருத்தருமே இல்லை. இஞ்சி எவ்வளவு அழகா இருக்கு. இஞ்சி கொச்சையா இருக்குது. நல்ல பழம். இப்ப நான் ஒரு பழம் சாப்பிடப்பேன். சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்கு ரியாசனை? இனி பாருங்க. இனி நல்லா இருக்கு. ஓகே, கூட என்ன இந்த இருக்கு. ஓ இந்த இருக்கு கருத்த பழம் 2. இதை சாப்பிடாம வேற என்னத்தை சாப்பிடுறது? பிடிச்ச பழம். நல்ல இனிப்பு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு பழம். மரத்தை பழத்தை பறிப்ப கொண்டு பார்த்தா தடியும் கூட உடைஞ்சு போயிடுச்சு. என்ன கொடுமை இது! இப்படி எல்லாம் நல்லா தான் நிற்குது. என்ன செய்ய? யா கணக்கு இருக்கு. இங்க பாப்போம். சோ கடவுளையும் எவ்வளவு அழகா கிடக்குது. அம்மா இந்த மரத்தை ஒன்று வீட்டை ஒன்று வைக்கணும். பார்க்க யாராவது உங்களுக்கு தெரியாட்டி இந்த இடத்துக்கு வாங்க. வந்து இந்த சீசனுக்கு தான் இந்த 7ஆம் மாசம், இந்த 7ஆம் மாசம் கடைசி மட்டுமே உங்க வந்து இதை பாருங்க. பார்த்து நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாப்பிட்டுட்டு பறிச்சும் கொண்டு போகலாம். அதுக்குத்தான் காசு, இதுக்கு காசு இல்லை. அட்ரஸை நாங்கள் கீழே போடுறோம். நீங்க வந்து தேவையான அளவுக்கு சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, வாரத்துக்கு காசு இல்லை. ஆனா அந்த இங்க இருந்து ஒரு பெட்டி தருவாங்க. அந்த பெட்டி ஃபுல்லா கொண்டு வரணும். அதுக்குத்தான் காசு, 100 ரூபாய்க்கு தான் காசு. இது பாருங்க, எனக்கு இதை விட்டு வரவே விருப்பம் இல்லை. அவ்வளவு அழகா இருப்பாங்க இந்த கலர். எனக்கு பிடிச்ச பழம். ஆனா நாவப்பழம் எப்படி நம்மளோட உடம்புக்கு தேவையோ அதே மாதிரி தான் இதுவும். இதுல நிறைய சத்துக்கள் இருக்குது. இங்க சாப்பிடலாம். இதால எந்த ஒரு ஆபத்தும் வராது. இங்க எவ்வளவு விரும்பினாலும் சாப்பிடலாம். நான் ஒவ்வொரு வருஷமும் வாரது இந்த இதுக்கு, இந்த கரிசன் தோட்டத்துக்கு வருவேன். வந்து பிடிங்கி சாப்பிட்றது.